சுபா, அந்த நாற்காலியை எடுமா, அங்கதான் போடு. அந்த டேபிள்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து ஓரமா வை. ராதா, டிஃபன் எல்லாம் மணக்கறாப்புல இருக்கட்டும், அப்புறம் எதுவும் ஆகக்கூடாது. வீடே அல்லோல கல்லோல பட்டது. அடுத்த வீட்டுக்காரர்கள் எல்லோரும் கண்களை அகல விரித்து வாசலிலிருந்து எட்டி எட்டி பார்த்தனர். காரணம், சுபாவின் அப்பா மிகுந்த கோபக்காரர். அப்பா அப்பா, யாரோ வாசல்ல கார்ல இருந்து இறங்குறாங்கப்பா. என்னம்மா, அவங்க வந்துட்டாங்களா? இதோ வரேன். வேகமா வாசலுக்கு வந்தவர், வாங்க வாங்க, காரை அப்படி ஓரமா நிறுத்துப்பா, வரவேற்று வழி செய்தார். இவ்வளவும் சுபாவின் பெண் பார்க்கும் படலத்துக்கு தான். முதலாவதாக வந்தது இந்த இடம்தான். பையன் பிஇ படித்துவிட்டு பொதுப்பணித்துறையில் வேலை செய்கிறான். பெயர் சுந்தர பாண்டியன். பெயருக்கேற்ப அழகுதான். பெற்றோருடன் வந்தவன் அமர்ந்தவுடன் வீட்டை ஒரு நோட்டம் விட்டான். சுபா சுமாரான அலங்காரத்துடன் வந்தாள். அவள் மேல் வைத்த கண்ணை சுந்தர் எடுக்கவே இல்லை. பார்க்க அழகாத்தான் இருக்காங்க, நமக்கேத்த உயரம், வெளியே போனா பொருத்தமான ஜோடின்னு சொல்ற மாதிரி அமைவாங்க. ஏதோ கணக்கு போட்டு பார்த்தபடி வேலையும் நல்ல வேலைதான், பிறகென்ன, நாம் நல்லா வரலாம் என்று நினைத்தபடி மகிழ்ந்தான். அவனது அம்மா அப்பா இருவரும் மகனை பார்க்கிறார்கள். மகனது முகத்தில் தெரிந்த பளிச்சு வெளிச்சத்தில் மனம் மகிழ்கிறார்கள். சுபா உள்ளே சென்று விட்டாள். அவளும் பரவாயில்லை, மனதிற்குள் எல்லோரும் பார்க்க நல்லவங்களாத்தான் தெரிகிறாங்க, மாப்பிள்ளையும் பார்க்க ஓரளவு சுமாராகவே இருக்கார் என்று மனதை முதலில் எடை போட்டுவிட்டு பிறகு முகத்தை எடை போட்டாள். இடையே ஒரு சிறிய கல்யாண கனவும் வந்து செல்லாமல் இல்லை. மாப்பிள்ளையின் தாய் சேலையை போர்த்தி கொண்டு மிகவும் பதுசாக மற்ற விஷயங்கள் பற்றி பேச ஆரம்பிக்கலாமா என்று கணவனுக்கு அன்பு கட்டளையை கண்ணாலிட அவரும் சுபாவின் அப்பாவுடன் அது பற்றி பேச ஆரம்பிக்கிறார். நீங்க பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? ஏதோ எங்களால் முடிஞ்சது போடுவோம். நீங்கள் எவ்வளவு எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். 50 பவுன் நகை, 5 லட்சம் ரொக்கம், மீதி சாமான்கள்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. வருங்கால மாமியார் பட்ஜெட் போட அடுத்த அறையில் இருந்து சுவரோடு சுவராகிவிட்ட சுபா திடுக்கிடுகிறாள். பற்களை மெல்ல கடிக்கிறாள். கைகளை பிசைகிறாள். கால்கள் ஓரிடத்தில் நிற்க முடியாமல் தவிக்கிறாள். முதலாக நேரில் கண்டவள் அந்த பெண்மணியை ஒரு வார்த்தையாவது உரைக்கும்படி கேட்க வேண்டும் என நினைக்கிறாள். வருங்கால மாமியார் பெண்ணின் ஜாதகத்தை பற்றி கூறுகிறாள். உங்க பொண்ணுக்கு நல்ல ஜாதகம், 7ல் குரு இருக்கான், ரேவதி நட்சத்திரம் வேற. எங்களுக்கு இதனால் கூட இந்த இடத்தை விட மனசில்லை என்று ஆதங்கத்துடன் கூறுகிறாள். டிஃபன் சாப்பிட்டார்கள். வந்தவர்களை வாசல் வரை சென்று வழி அனுப்பிவிட்டு வந்த சுபாவின் பெற்றோர் சற்றே மனக்கவலையுடன் அமர்ந்தனர். மின்விசிறியை ஓட விட்டனர் வீட்டில் இருந்தவர்கள். மனதுக்குள் பொறுமி கொண்டிருந்த சுபா, ஏன்பா இப்படிலாம் போட்டுதான் என் கல்யாணம் நடக்கணுமா? தெரிஞ்சிருந்தா எவனையாவது நல்லவனா பார்த்து லவ் பண்ணியிருப்பேன் என்றாள். அப்பாவோ, என்னம்மா பண்றது, நீ நல்லா இருந்தாதானே எங்களுக்கு சந்தோஷம், அதுக்காக எதுனாலும் செஞ்சுத்தான் ஆகணும் என்றார். எப்படியோ நிச்சயதாம்பூலம் வரை சென்றாகிவிட்டது. நிச்சயதாம்பூலமும் நல்ல முறையில் முடிந்தது. சுபாவுக்கு போட வேண்டிய நகைகள் முதல் சீர்வரிசை வரை அனைத்தும் செய்தாகிவிட்டது. இன்னும் 2 மாதத்தில் திருமணம். சுபா ஓரளவு மகிழ்ச்சியுடன் தான் இருந்தாள். அன்று சுபாவின் வருங்கால மாமியார் சொல்லி அனுப்பியதாக ஒரு செய்தி வந்தது. கல்யாணம் நடந்த 1 வாரத்துக்குள் மாப்பிள்ளைக்கு ஒரு யமஹா பைக் புதுசா வாங்கி தரணும். அத்தோட கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா வித் ரிசப்ஷனோட பண்ணணும். வந்தவங்களுக்கு தாம்பூலத்துக்கு தேங்காய் தந்து அனுப்பணும். கேட்ட அப்பாவோ சோபாவில் தலை சுற்றியவாறு அப்படியே உட்கார்ந்தார். அட கடவுளே, எப்படியோ முடிஞ்சிடும்னு இருந்தா தொடர்கதை மாதிரி நீண்டுட்டே போகுதே. அனைவரும் முகம் எல்லாம் சோகத்துடன் அமர்ந்திருந்தனர். சுபா மாலையில் வேலைக்கு சென்று விட்டு வருவது பக்கத்து வீட்டின் லேசான கம்பி மூலம் தெரிந்தது. வீட்டின் கம்பி கேட்டை திறந்தவள் வீட்டுக்கு முன் உள்ள போர்ட்டிகோவில் எல்லோரும் அமர்ந்திருப்பது கண்டாள். என்ன பெரிய ஆலோசனை என்றாள். ஒன்றுமில்லை என்ற அப்பா ஈனஸ்வரத்தில் இழுக்க அம்மா அத்தனையும் அருவி போல துரித கதியில் கொட்டினாள். சுபா நடந்ததை அறிந்தாள். அவ்வளவுதான். என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? ஏதோ உங்களால தான்ப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், இப்போ நிச்சயம் கூட ஆயிடுச்சு, இனிமே எவனுமே கட்டிக்க மாட்டான்னு நினச்சிட்டு இத்தனையும் பண்ணுறாங்க. நான் அப்போ கூட ஒன்றும் வரவனோட செலவில் வாழணும்னு கட்டாயம் இல்லை, எனக்குன்னு வேலை ஒன்று இருக்குது. இப்படி ஒன்றொன்னா கேட்குறவங்க நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு இன்னும் 10 சவரம் வேணும் வைங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? சிறியவள் பெரியவரை தன் கேள்வியால் சிக்க வைத்தாள்.
சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்கப்பா. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். இது வரைக்கும் செலவானது எல்லாம் போகட்டும். இனிமே எவனாவது பொண்ணுன்னு கேட்டு வந்தா, அப்பா நல்லவனா இருந்தா கட்டிக்கிறேன், அவனும் இவனை மாதிரியே கேட்டானா கல்யாணத்துக்கே ஒரு டாட்டா சொல்லிடேன் என்றவள் டக்கென்று ஓசை எழுப்ப ஆக்ரோஷமாக நடந்து சென்றாள். மறுமொழிக்கு அங்கே இடமில்லை என்று சொல்லாமல் சொல்வதைப் போல் செருப்புகளை உதறிவிட்டு உள்ளே சென்றாள்.